ஃபேமிலியோடு எல்லோரும் வந்து பார்க்கலாம். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பாருங்கள். நல்லா ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக ஹாப்பியாக எமோஷ்னலாக எல்லா எமோஷனும் கலந்து சந்தோஷமாக போகலாம். புரியல. எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். பேரண்ட்ஸ் கனெக்ட் ஆகும், ஃப்ரெண்ட்ஸ்க்கு கனெக்ட் ஆகும். அந்த பிரின்சிபல், அந்த ஸ்கூல் லைஃப் எல்லாமே வந்து நல்லாவே கனெக்ட் ஆகும். படம் சூப்பராக இருக்குங்க. யூத் என்ன கன்வே பண்ணுறாங்கன்னா, நார்மலாக டீனேஜ் பசங்க எப்படி இருப்பாங்கன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் கரெக்டாக காட்டியிருக்காங்க. ஆனால் வந்து லைஃப் என்ன அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் சூப்பராக காட்டியிருக்காங்க. பேரண்ட்டுக்காக தான் அந்த படம் எடுத்திருக்காங்க. டெடிக்கேட்டட் பேரண்ட்டுன்னு தான் வந்தது லாஸ்ட்டாக. அதனால் சூப்பராக இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம். சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருக்காங்கங்க. நாங்களாம் இவ்வளோ நினச்சிலாம் வரல. ஜிவி பிரகாஷ்க்கு சாங்ஸ்க்காக தான் எதிர்பார்த்து வந்தோம். ஆனால் இப்படி இருக்கோம் நாங்கள் நினைக்கல. படம் சூப்பராக இருக்குது, எல்லாருமே போய் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எல்லா பேரண்ட்ஸுக்குமே கனெக்ட் ஆகும். பேரண்ட்ஸ்க்கு கனெக்ட் ஆகும், டீனேஜ் பசங்க எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஆமாம், கண்டிப்பாக ஸ்கூல் லைஃபே திரும்பி போன மாதிரி ஒரு ஃபீல் நல்லா இருந்துச்சு. அந்த ஃபீலும் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தார். நல்ல படம், இந்த இயருக்கு ஒரு நல்ல படமாக இருக்குது. அப்படி இல்லை, அந்த டீனேஜ் பசங்க அப்படி தானே இருப்பாங்க. அப்படி இருந்து கடைசியாக எது முக்கியம், எந்த லவ் முக்கியன்றதை அவங்க கரெக்டாக காட்டிட்டாங்க. யாராக இருந்தாலுமே பேரண்ட்ஸ் லவ் தான் இம்பார்ட்டன்ட்ன்றதை கரெக்டாக ஒரு தெளிவாக அந்த எண்டிங்கில் சூப்பராக காட்டியிருந்தாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படம். ரெண்டு பேரோட பாண்டிங்குமே சூப்பராக அவங்க காட்டியிருக்காங்க. நீங்கள் படம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். பேரண்ட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸுன்றது நல்லா காட்டியிருக்காரு. ஆனால் இவர் வந்து இந்த அளவுக்கு பண்ணுவாருன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. ஆனால் நல்லா இருந்துச்சு, படம் சூப்பராக இருந்துச்சு. யூத் வந்து ஒரு டீனேஜர்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கான படம் கண்டிப்பாக இது. ஸோ எல்லா பெற்றோர்களும் வந்து பார்க்கலாம். ஸோ கடைசியில் ஒரு எண்டிங் போடுறாங்க, இந்த மாதிரி அனைத்து பெற்றோர்களும் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. லவ் வந்து செட் ஆகுது கடைசியாகவும் இருக்குது. பட் அதான் லவ் வந்து தன்னுடைய பேரண்ட்ஸ்க்காக வேணான்னு சொல்லிடுறாரு. ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வரது தான் லவ் அப்படின்ட்டு அவர் புரிஞ்சுக்கிறார் கடைசியாக தான். அதனால தான் எனக்கு இந்த லவ் வேண்டாம், அந்த லவ் தான் வேணும்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் கூட மூவ் ஆகுறாரு. ஸோ இதான் யூத். பண்ணிட்டு இருக்காரு, ஆனால் சக்ஸஸ் ஆகலையே, அதான ஒரு பேச்சுங்க. 3 லவ் பண்ணார், கடைசியில் செட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் லவ் பண்ணார் ப்ரோ, ஃபர்ஸ்ட் லவ் பண்ணார். ஸோ கூட இருக்க கோஸ்துக்குன்னா பிடிக்காம பிரிச்சுட்டாங்க ஒரு எதிரியை வச்சு. 2வது லவ் அதை வச்சு தான் பிரித்தாங்க. 3வது பண்ணார், செட் ஆச்சு, அமுச்சு விட்டாங்க அவரையும். ஸோ கடைசியில் பேரண்ட்ஸோடய மூவ் ஆகுறாரு, அவ்வளோதான். கண்டிப்பாக டீனேஜ் லவ் வந்திருக்கோம், உங்களுக்கும் எனக்கும் வந்திருக்கோம். ஸோ நம்ம எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். அதான் டீனேஜர்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்காக தான் இந்த படமே ஆக்சுவலாக. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, எல்லாரோட கனெக்ட் ஆகும் அந்த படம். இப்போ ஆக்சுவலாக ஃபேமிலி என்டர்டெய்னராக மாறி இருக்கு படம் இது. ஸோ ஜிவி பிரகாஷ்க்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் ₹1 கூட வாங்காமல் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஏன்னா இன்றைக்கி உள்ள அவரோட மியூசிக் டைரக்ஷனில் ஒரு படம் தான் 7-8 கோடி வாங்குவார். பட் ஆனால் இந்த படத்துக்கு ₹1 கூட வாங்கலன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் அவருக்கு. அம்மா கண்டிப்பாக. யாரும் அந்த பொண்ணாக இருந்தால் அப்பா, பையனாக இருந்தால் அம்மா தான் கண்டிப்பாக. ஏன்னா அம்மாவுடைய அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் இது தான் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பார்த்தா எல்லாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். என்ன ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம் வந்து என்ன அதான் ப்ரோ. பசங்க எப்படி ஃபேமிலியாக பார்த்துக்கலாம் நல்லா சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி மூவி தான், ஃபேமிலியாக வந்து பார்த்தா சூப்பராக இருக்கும் படம். லைக் ரியலி ஒரு ஃபீல் குட் மூவி அண்ட் மஸ்ட் வாட்ச். எல்லாருமே பாருங்கள் அண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. தட்ஸ் லைக் ஒரு பேரண்ட்ஸ்க்கு நல்லாவே கனெக்ட் ஆகும். அண்ட் ஸ்கூல் படிக்கிற கிட்ஸ்க்கு அண்ட் 2015-16 இருக்கிற படித்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். இல்லை, அது வந்து நெகட்டிவாக காமிச்சு அண்ட் பாசிட்டிவாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அந்த ஹோல் ஃபேமிலியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்லை ரொம்பவே கனெக்டிங்காக இருக்குது. நம்ம எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். யூத் திரைப்படம், யங்ஸ்டர்ஸ் மற்றும் ஃபேமிலி பார்க்கக்கூடிய ஒரு படம். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் இது ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு படம், ஒரு ஸ்கூலில் நடக்கிற ஒரு ஜாலியான ஒரு படம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. பட் இது வந்து அப்பா அம்மா
குழந்தை அந்த ஒரு ஃபேமிலி கனெக்ஷன் கூடிய ஒரு படம். அதுதான் இந்த படத்தோட வெற்றின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஜாலியாக போகும், ஏன்னா ஜாலியாக போகுது, கதை எதுவுமே இல்லையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பட் செகண்ட் ஹாஃபில் தான் அந்த கதைக்குள்ளே போய் அந்த ஒரு கனெக்ஷனை பில்ட் பண்ணி கிளைமேக்ஸில் முடிக்கிற இதெல்லாம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. அதுதான் வந்து டேரக்ஷனில் வந்து என்ன பாராட்டி ஆகணும். அந்த ஒரு டச்சு அந்த ஸ்க்ரீன் பிளேயில் வந்து அவர் மூவ் பண்ண ஒவ்வொரு விதமும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டேரக்ஷன் பொறுத்த வரைக்கும் செம்மையாக பண்ணியிருந்தார். ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல தேவையில்ல, அவர் அசுரன்லேயே நம்ம பார்த்துட்டு அவரோட ஆக்டிங் எப்படின்னு. பட் இதில் அஸ் ஹீரோவாக வந்து அந்த சாமிங்னஸ்ஸு, அப்புறம் டான்ஸு, கிரேஸ்ஃபுல்னஸ் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. டான்ஸ் தான் வந்து நான் சர்ப்ரைஸ், ஏன்னா வந்து ரொம்ப எனர்ஜியாக செம எனர்ஜியாக ஆடுறாரு. இது பார்க்கும்போது இன்னும் ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் ஒரு பண்ணால் எப்படி இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் கமர்ஷியலாக பண்ணுற அளவுக்கு ஒரு ஆக்டர் தான் ஸ்கின் பொறுத்த வரைக்கும். ஆனால் அவ்வளோ சூப்பராக வந்து யதார்த்தமான நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருந்தார். எங்கேயுமே வந்து ஓவர் டோஸ் ஆகிற மாதிரி தெரியாது. அவர் ஆக்டிங்காக இருக்கட்டும், டைரக்ஷன்லையுமே ஓவர் டோஸாக போகிறாரு அப்படின்ற மாதிரி தெரியாது. ரெண்டு விதத்துலையுமே வந்து மீட்ரு வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணி சூப்பராக ஒரு அவுட்புட்டை கொடுத்துருக்காரு யூத் படத்து மூலமாக. படம் வந்து சிறப்பாக வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா படம் வந்து செம்மையாக கனெக்ட் ஆகுது, ஜாலியாகவும் இருக்குது படம். நல்லா பார்க்கலாம், படத்தை தேட்டரில் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்ல படம் ப்ரோ, பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம், ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். நல்ல படம், பேரண்ட்ஸ் இது ஃபோக்கஸாக போயிருக்காங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ, ஒரு 3 ஹீரோயின் 4 ஹீரோயின் இருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு, நல்லா பார்க்க ப்ரோ. எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் ப்ரோ, அதாவது ஸ்கூல் லவ் பண்ணவங்க எல்லாருக்குமே ஒரு நல்லாயிருக்கும் ப்ரோ, பார்க்கலாம். எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆகலை, ஆனால் இருக்கு பசங்க எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. நல்ல படம் தான் ப்ரோ, லைக் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் ப்ரோ. சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ, அதான் டேரக்ஷனும் இதுவும் சேர்த்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் மாதிரி இதில் நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக்கும் சூப்பராக தான் ப்ரோ இருந்துச்சு. மியூசிக் வந்து அதான் ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க. மியூசிக் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து அவங்க அப்பா வந்து அப்படியே நார்மலாகவே எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சோம். லாஸ்ட்டில் நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. லாஸ்ட்டில் அவங்க அப்பா கட்டி பிடிச்சி நல்லா போயிருக்காது. லாஸ்ட்டில் அவங்க அம்மா சென்டிமெண்ட்டு எல்லாம் நல்லா இருக்கு. யூத் இதான் உண்மையான யூத்தாக நான் பார்க்குறேன். ஒரு யூத்தாக தன்னை வச்சு மற்ற யூத்துங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு யூத்தான விஷயத்த சொல்லியிருக்கிறான். இது புதுசாக இருக்குது, பட் ஆனால் செல்வராகவனோட ஆவி இவனுக்குள்ளே பூந்தா மாதிரி தான் இருக்குது. அது எல்லாருக்கும் தெரியும். 7G ரெயின்போ காலனியும் துள்ளுவதோ இளமையோட பேட்டர்ன் கொஞ்சம் இருக்குது. பட் ஆனால் படம் ஃபுல்லாக ரஜினி படம் மாதிரி கத்திக்கிட்டே பார்க்குற அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்கான். போர் அடிக்கலை. இன்ட்ரோல் பிளாக்ஸுக்கு மேலே வேறு லெவல் கதையை எடுத்துகிட்டு போகிறான். கிளைமேக்ஸு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரையும் உட்கார வச்சு அழ வைக்கிற மாதிரி பண்ணிட்டான். அதுதான் தனுஷ், சிம்பு, அதுக்கப்புறம் ஸ்கூல் போர்ஷனை ஓகே பண்ணது இந்த கென்னு தான் நான் பார்க்குறேன். இப்படி ஒரு புள்ளியை பெற்றதுக்கு உண்மையாலுமே கிரேஸ் அக்காவும் கருணாசனும் ரொம்ப பெருமை பண்ணோம். ரொம்ப அழகான படம், பாட்டி இட்டு படம் இட்டு இளைய தளபதி விஜய் அண்ணன் வந்து இவனுக்காக அந்த பேரை விட்டு கொடுத்ததாக இருக்கட்டும், ஜிவி பிரகாஷ் வந்து இவருக்காக படத்தை அடித்து கொடுத்ததாக இருக்கட்டும், இவருக்கு மெச்சூரிட்டி லெவல் வரணுன்ட்டு தனுஷ் அண்ணன் அசுரன் படமாக இருக்கட்டும், இல்லைனா வாத்தி படமாக இருக்கட்டும், கூடையே வச்சு நடிக்க வச்சதாக இருக்கட்டும். பார்ட் 2 விடுதலை படத்தில் கூட நாலான்னு சொல்லி ஒரு கேரக்டர் இவர் கொடுத்து இந்த குழந்தைய இவ்வளோ மோல்டு பண்ணனால இளம் வயசுலேயே இது வந்து டேரக்டர் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக பண்ணியிருக்குங்க படம். பெருமையாக இருக்குது, காலரை தூக்கி விட்டு போகிற அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். ஜாலியாக இருக்குது. இது இளைஞர்களுக்கான யூத்துக்கான படம். நினச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் ரீடேக் அவர் மனசுக்குள்ளேயே சொல்லி ஒன்மோர் போகலாம் சொல்லி செம்மையாக சம்பவம் பண்ணியிருக்காப்புல. ஒரு நடிகன் டைரக்ஷன் பண்ணிவிட்டு அவரே நடித்து ஹிட் ஆகிறது வந்து ரொம்ப ரேர் பீஸ் தமிழ் சினிமாவில். ஆனால் இதை வந்து ஜெயிச்சு காமிச்சிடாப்புல சின்ன பையன். கருணாஸ் எல்லாம் தூக்கி சாப்பிட்டாருங்க. உண்மையிலே கருணாஸ் எப்படி சொல்கிறார், கருணாஸ் சார் நீங்கள் வந்து என்னோட சண்டைன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். தயவுசெய்து இந்த படத்தோட பாருங்கள். ஒன்றும் வேணாம், நீங்கள் படம் பார்க்க உங்களுக்கு தெம்பு இல்லை, அவன் படத்தை நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா கிளைமாக்ஸ் ஒரு 20 நிமிஷம் மட்டும் வந்து உட்காருங்க. நீங்கள் கட்டி பிடிச்சிக்கு என்ன அழலைன்னா நாங்கள் சினிமாவே பார்க்க மாட்டோம். இனிமேல் நாங்கள் வந்து ரிவ்யூவும் கொடுக்க மாட்டோம். அதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். இந்த படத்தில் அம்மாவுக்கும் மைனுக்கு ஒரு சென்டிமெண்ட் சீன் இருக்குது. இந்த சீனுக்கு முழுக்க யார் காரணம் வேணும்னா கிரேஸ் மாம் தான் சொல்ல முடியும். மாம், நீங்கள் ஒரு நல்ல பிள்ளைய வளர்த்துருக்கீங்க. இது நாள் வரை நீங்கள் வந்து முன்னே மன குழப்பத்திலே இருந்திருப்பீங்க. என்னடா புருஷன் அரசியல் போயிட்டாப்புல, மையம் இப்படி திருடாப்புல, நான் என்ன பண்ணுவேன், இவனை நம்பி தானே நான் இருக்கேன்று. அதே மாதிரியே ஒரு பிள்ளைய தேவதர்ஷினி வந்திருக்காப்புல. தேவதர்ஷினி பேசுகிற டைலாக் எல்லாமே கிரேஸ் மாம் பேசுகிற மாதிரியே இருக்குது, நீங்கள் பேசுகிற மாதிரியே இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் நாளைக்கு இதே கமலா தேட்டரில் 4 ஷோ நீங்கள் பாருங்கள்.
உங்கள் பையன் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியும், உங்கள் பையன் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பேரை வாங்கி கொடுத்துருக்கான்னு தெரியும். இன்றைக்கெலாம் கருணாஸ் சார் வீட்டில் வந்து ஒரு அழுகை கும்மாளமாக தான் இருக்கும், யாரும் சிரிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு எமோஷனலான ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காப்புல. ஒரு சின்ன பையன், ஒரு ஜென்சி கிட்ஸு இந்த அளவுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு படம் பண்ணுறான்னா அவன் மனசுக்குள்ளே எவ்வளோ வேதனை இருக்கும். அந்த வேதனை எல்லாமே பார்த்தீங்கன்னா அவன் ஃபேமிலிக்குள்ளே இருந்து தான் வந்திருக்கே ஒழிய வெளியிலலாம் வரலைங்க. உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே உள்ள பிரச்சனையை தான் எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஆழமாக ஒரு 50 வயசுக்காரன் திங்க் பண்ணலாம், சங்கர் சார் திங்க் பண்ணலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்காங்க, நிறைய படிச்சிருப்பாங்க, நிறைய வந்து பத்திரிக்கை பார்த்துருப்பாங்க, அதனால அவங்க வந்து நடக்கிற நிகழ்வாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பையன் கண்டிப்பாக புக்கு படிக்கிற கேரக்டர் கிடையாது, கண்டிப்பாக வரலாறு தெரிஞ்சுக்க வேண்டிய கேரக்டர் கிடையாது. சாதாரண ஜென்சி கிட்ஸ், போனோமா செட்டில் சாப்பாடு போட்டோமா, சாப்பிட்டோமா, ஹாய் சொன்னோமா, டேக் பண்ணோமா, வந்தோமா, சம்பளம் வந்துச்சா வரலையா, அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா வீட்டில் பிரச்சனையும் இல்லை. கருணாஸ் சார் ஒருத்தர் நல்லா இருக்காப்புல, திமுக கூட இப்போ சீட்டு கொடுத்துருக்காங்க, நல்லா இருப்பாப்புல. அவருடைய வழி இருந்தாலும் எனக்கு இது போகும்டா, எங்கள் அம்மா அப்பா சம்பாதிக்கிறான்னு சொல்லிட்டு வேறு மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சு எல்லா 2K கிட்ஸையும் ஜென்சி கிட்ஸையும் உள்ளே வர வச்சுருக்கலாம். கில்மா படம் துள்ளுவதில்லை மாதிரி. ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் இந்த வேலையை தான் பிரதீப் ரங்கநாதன் செஞ்சாப்புல. நானும் கில்மா படம்லாம் எடுக்க மாட்டேன், ஒரு செம்ம படம் கொடுக்க போகிறேன், எல்லாருக்கும் மோட்டிவேஷன் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு டூட் கொடுத்தாப்புல. இந்த டூடோட பார்ட் 2 வெர்ஷன் தான் இந்த படம். இந்த படம் நல்லா இல்லைன்னு நான் ரிவ்யூ கொடுக்குறதே நிப்பாட்டிடுறேன்.